பிரியமான சகோதர சகோதரிகளுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எனது அன்பின் வாழ்த்துக்கள். இன்னைக்கு நாம் எவைகளுக்கு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்பதை பற்றின ஒரு காரியத்தை நம்ம தியானிக்க போகிறோம். ஆதார வசனம் 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். எடுத்து வாசிங்க. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழையில்லாதவர்களுமாய் சமாதானத்தோடே அவர் சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். இதுக்காக ஜாக்கிரதையாக இருக்கணும். அவர் சந்நிதியில் நாம் காணப்பட ஜாக்கிரதையாக இருக்கணும். இப்போ அவர் சந்நிதியில் நம்ம எப்படி காணப்படணும், எப்படி காணப்பட்டால் அங்கே ஜாக்கிரதையாக இருக்கிறதுக்கே அவர் சந்நிதியில் நம்ம காணப்பட வேண்டும். எப்படியெல்லாம் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கலாம் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். தன் வேலையில் ஜாக்கிரதையாய் இருக்கிறவனை நீ கண்டால் அவன் நீசருக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான். தன் வேலையில் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஒருவர் என்ன வேலை செஞ்சாலும், என்ன உலக வேலை, கர்த்தருடைய வேலை, ஏன்னா சுவிசேஷம் நம்ம எல்லோர் மீது இருந்த கடமை. அந்த வேலையில் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். அந்த வேலையை நம்ம சரியாக செய்யும்போது நம்ம ராஜாக்கள் முன்பாக நிற்க நம் கர்த்தர் நம்மை உயர்த்துவார். நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் வாசியுங்க. ஜாக்கிரதையுள்ளவர்களுடைய கை ஆளுகை செய்யும், சோம்பேறியோ பகுதி கட்டுவான். இந்த வசனத்தில் நாம் பார்க்கும்போது ஜாக்கிரதையுடைய கை ஆளுகை செய்யும். என்ன ஆளுகை செய்ய போகிறோம்? ஆண்டவராகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையில் நம்ம இந்த உலகத்தை நம்ம ஆளுகை செய்ய போகிறோம். நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். சோம்பேறியுடைய ஆத்மா விரும்பியும் ஒன்றும் பெறாது, ஜாக்கிரதையுள்ளவர்களுடைய ஆத்மாவோ புஷ்டியாகும். ஜாக்கிரதையுடைய ஆத்மாவோ புஷ்டியாகும். எப்படி புஷ்டியாகும்? நம்ம உடல் அளவில் பெருகி பழுகி பெருகுவோமா அப்படின்ட்டு கேட்டால் கிடையாது. எப்படி புஷ்டியாகும்? நம்முடைய தாட்ஸ் நம்முடைய ஆத்மா, இன்னர் பாடி எப்படி ஆகுமா? புஷ்டி ஆகும். நல்ல தெளிவாகவும் ஆரோக்கியமாகவும், எந்த ஒரு கிரியைகளும் கெட்ட கிரியைகள் அணுகாமல், கெட்ட சிந்தனைகள் வராமல், இதெல்லாம் நோய்கள் இன்னர் பாடியில் நம்ம எப்படி இந்த மேல் பாடியில் நம்மளுக்கு நோய்கள் வருதோ, அது மாதிரி இன்னர் பாடியில் கெட்ட கிரியை, கெட்ட சிந்தனைகள், தேவையில்லாத காரியங்கள், வக்கர புத்திகள் இதெல்லாம் இல்லாமல் நம்ம ஆரோக்கியமாகவும் புஷ்டியாகவும் நம்ம வாழ நம்ம ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கணும். அடுத்து 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 10-11ஆம் வசனம் வாசிங்க சீக்கிரமா. 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 11ஆம் வசனம். தேவனுக்கேற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுவதற்கு இடமில்லாமல் இரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது. லௌகீக துக்கமோ மரணத்தை உண்டாக்குகிறது. பாருங்கள், நீங்கள் தேவனுக்கேற்ற துக்கம் அடைந்ததுண்டே, அது உங்களிடத்தில் எவ்வளவு ஜாக்கிரதையையும், குற்றந்தீர எவ்வளவு நியாயம் செய்தலையும், எவ்வளவு வெறுப்பையும், எவ்வளவு பயத்தையும், எவ்வளவு ஆவலையும், எவ்வளவு பக்தி வைராக்கியத்தையும், எவ்வளவு கண்டிப்பையும் உண்டாக்கிற்று. இந்த காரியத்திலே நீங்கள் எல்லா விதத்திலும் உங்களை சுத்தவான்கள் என்று விளங்க பண்ணினீர்கள். இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்ல வராரு? நம்ம மனம் திரும்புதல், மரணம் வரை நம்ம என்ன பண்ணணும்? மனம் திரும்பி அந்த ரட்சிப்பை நம்ம காற்றுக்கொள்ளணும். ஒவ்வொரு நொடியும் நம்ம மனம் திரும்பிக்கிட்டே இருக்கணும். ஒவ்வொரு நொடியும் நம்ம மனம் ஆண்டவர் பக்கமாக திரும்பிக்கிட்டே இருக்கணும். அப்படி பண்ணாதான் நம்ம கடைசி வரைக்கும் மனம் திரும்பின உடனே நம்ம ஜாக்கிரதையுடனா நம்ம இருக்க வேண்டும். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் எடுத்து வாசிங்க. நான் உங்களோடு இருந்து குறைவுபட்ட போதும் ஒருவரையும் நான் வருத்தப்படுத்தவில்லை. மக்கேதோனியாவிலிருந்து வந்த சகோதரர் என் குறைவை நிறைவாக்கினார்கள். எவ்விதத்திலேயும் உங்களுக்கு பாரமாயிராதபடிக்கு ஜாக்கிரதையாயிருந்தேன். இனிமேலும் ஜாக்கிரதையாயிருப்பேன். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல்
ஒருவருக்கும் நான் என்னவா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாருன்னா அதில் ஜாக்கிரதையாக இருக்கிறார். ஒருவருக்கு நான் பாரமாகிடக்கூடாது. ஒருவர் எனக்கு வீடோ, ஒருவர் எனக்கு காணிக்கைகளோ, இது அவருடைய முக்கியத்துவம் அல்ல. அவர் அதில் ரொம்ப தெளிவாக இருந்தார். அப்போஸ்தலனாகிய பவுல் இன்னும் சொல்லப்போனால் தன்னுடைய வேலைகளுக்காகவும் தன்னுடைய வீட்டு இதுக்காக அவர் சின்ன சின்ன வேலை செய்து கர்த்தருடைய ஊழியத்தை அவ்வளோ வைராக்கியமாக செஞ்சார். இதுலேருந்து நம்ம என்ன பார்க்குறோன்னா, நம்ம ஒருவருக்கும் என்ன ஆகிடக்கூடாது, பாரமாக ஆகிடக்கூடாது. அதிகமான பாரமாக நம்ம மற்றவர்களுக்கு இருக்கக்கூடாது. கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். இங்கே என்ன சொல்கிறாரு, நான் பாரமாக இருக்கக்கூடாதுன்னு சொன்ன பவுல் இங்கே என்ன சொல்கிறாருன்னா, ஒருவருக்கு ஒருவர் என்ன பண்ணுங்க, பாரத்தை சுமந்து கொள்ளுங்க, பாரத்தை சுமந்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்ல போகிறாரு. ஒருவருக்கு ஒருவர் நம்ம ஆறுதலாக இருக்கணும், பக்கபலமாக இருக்கணும். ஒரு ஊழியக்காரரையோ இல்லை ஒரு விசுவாசிகளையோ நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, அப்படியே விட்டு விடக்கூடாது. அவங்களுக்கு நம்ம ஆறுதலாக இருக்கணும், அவங்களோட பாரத்தை நம்ம சுமக்கணும். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் எடுத்து வாசிங்க. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்து கொள்வதற்கு ஜாக்கிரதையாக இருங்கள். இங்கே மற்றவர்களுக்கு நம்ம பாரமாக இருக்கக்கூடாது. அடுத்து ஒருவர் பாரத்தை நம்ம ஒருவர் சுமக்கணும். இப்போது ஆவியில் நம்ம ஒருமைப்பாடாக இருக்க ஜாக்கிரதையுள்ளவர்களாக இருக்கணும். நம்முடைய சிந்தனை, நம்முடைய எல்லாமே என்னவா இருக்கணும் அப்படின்னா, கிறிஸ்துவனுடைய சுபாவம், கிறிஸ்துவனுடைய ஜீவியம், கிறிஸ்துவனுடைய எண்ணங்கள், கிறிஸ்துவனுடைய அந்த நோக்கம், அதை நிறைவேற நம்ம என்ன பண்ணணும், ஜாக்கிரதை உள்ளவனாக இருக்கணும். எப்போ பார்த்தாலும் நம்ம போராட்டம், நம்ம வாழ்க்கை, இதெல்லாம் ரைட் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனாலும் நம்ம எல்லோருடைய எண்ணமும் ஏக்கமும் நோக்கமும் என்னவா இருக்கணும் அப்படின்னா, கிறிஸ்து அவருடைய நாமம் நம்ம மகிமைப்படுத்தணும், அவருடைய வருகையில் நம்ம காணப்படணும், பரிசுத்தமான்களாகும்படி நம்ம ஜாக்கிரதையுள்ளவர்களாக இருக்கணும். பெரிய புயலே வந்தாலும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஆவியில் ஒருமைப்பாடாக இருக்கணும். அன்று பேதுரு அன்றைக்கு படகுல போகும்போது எல்லோரும் அலறினாங்க, பயந்தாங்க. புயலில் இல்லாமல் அவங்க ஒருமைப்பாடாக இருந்து கர்த்தராகிய இயேசுவை கூப்பிட்டுருந்தா அவர் என்ன பண்ணியிருப்பார், விடுவிச்சிருப்பார். பயப்படாதே அற்ப விசுவாசிங்களேன்ற ஒரு வார்த்தை வந்திருக்காது. அடுத்து ஒரு வசனம் பார்க்கலாம். 2 தீமோத்தேயுவுக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தும்படி ஜாக்கிரதையாயிரு. இங்கே நம்ம இதில் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு சொல்ல வேணாம். உத்தமனாய் நிற்க நம்ம என்ன பண்ணணும், ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்மளை உத்தமன் அப்படின்னு சொல்லணும். இவன் கிடக்கிறான் கேடு கெட்டவன் என்று சொல்லாமல் நம்ம எப்படி சொல்லணும், நம்மளை எப்படி அழைக்கணும் அப்படின்னு ஆண்டவர் விரும்புகிறாருன்னா, இவன் உத்தமன் அப்படின்னு அழைக்கணும் அப்படின்னு ஆண்டவர் விரும்புகிறார். நம்ம உத்தமனாக நிற்கணும். தேவனுக்கு முன்பதாகவும் மனிதர்களுக்கு முன்பதாகவும் சமுதாயத்திலையும் சபைகளிலும் நம்ம உத்தமனாக நிற்க வேண்டும். நம்ம குடும்பத்தில் மெயினாக ஒரு உத்தமனாக நம்ம நிற்கிறோம். சில பேர் சொல்லுவாங்க, வீட்டில் புலி, வெளியே போனால் எலின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இல்லாமல் நம்ம எப்படி இருக்கணும், வீட்லேயும் உத்தமனாக நம்ம நிற்கிறோம். வேஷம் போட்டு தெரியாமல், முகமூடி போட்டு தெரியாமல் நம்ம என்ன பண்ணணும், நம்முடைய கேரக்டர் எப்படியா இருக்கணும், உத்தமனாய் நிற்க ஜாக்கிரதையுள்ளவனாக இருக்க வேண்டும். சரிப்பா, நான் உத்தமனாக நிற்கேன், ஆனால் உத்தமனாக இருந்து எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதே தான் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில். ஆபிரகாம் தேவனுக்கு முன்பதாக உத்தமனாய் நிற்கும் பொழுது ஈசாக்கு அவன் வாழ்க்கையில் பிறந்தார். ஆதியாகமம் எடுத்து வாசிங்க. ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள் வாசிங்க. ஆபிராம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்றார். கர்த்தருடைய பார்வைக்கு நம்ம உத்தமனாக இருந்தால் நமக்கு என்ன ஆசீர்வாதம் கிடைக்கும்?
உத்தமனுடைய வாழ்க்கையில் தான் யார் பிறக்க முடியும்னா ஈசாக்கு பிறக்க முடியும். அவருடைய வாக்குத்தத்தமான சுதந்திரவாளியான ஈசாக்கு அவனுடைய வாழ்க்கையில் பிறக்க முடியும். அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் நம்ம உத்தமனாக நிற்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்ம வாழ்க்கையில் பிறப்பார். அவருடைய சுபாவங்கள் நமக்குள்ளே வரும், அவருடைய எண்ணங்கள் நமக்குள்ளே உருவாகும். நம்ம எப்போ உத்தமன் ஆவோம் அப்படின்றத பற்றி சங்கீதக்காரன் அழகாக சொல்கிறாரு. சங்கீதம் 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் 12ஆம் வசனம் எடுத்து வாசிங்க. சங்கீதம் 19ஆம் அதிகாரம் 11-12. அன்றியும் அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன். அவைகளை கைக்கொள்கிறதினால் மிகுந்த பலனுண்டு. தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும். நம்ம இதில் எப்படி உத்தமன் ஆகணும்? அனுதினமும் அவருடைய வேதத்தை நம்ம வாசிக்கணும். அவருடைய வழியை நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். நம்மளுடைய தாட்ஸ் என் நினைவுகள் உன் நினைவுகள் அல்ல அப்படின்னு தேவன் சொல்கிறார். அதே மாதிரி அவருடைய வழியில் தான் நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். நம்ம வழி, நம்மளுடைய தாட்ஸ் வேல்யூ கிடையாது. அவருடைய வழியில் போகும்போது தான் நம்ம உத்தமன் ஆக முடியும். அப்படி உத்தமன் ஆகினாதான் நம்மளுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதமும், நம்முடைய வாழ்க்கையில் தேவன் சொல்கிற அந்த சித்தமும் நம்மளோட வாழ்க்கையில் நிறைவேறும். இன்னும் உன்னத பாட்டு 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் எடுத்து வாசிங்க. உன்னத பாட்டு 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். என்னை இழுத்துக்கொள்ளும், உமக்கு பின்னே ஓடி வருவோம். ராஜா என்னை தமது அறைகளில் அழைத்து கொண்டு வந்தார். நாங்கள் உமக்கு களி கூர்ந்து மகிழ்வோம். திராட்சரசத்தை பார்க்கிலும் உமது நேசத்தை நினைப்போம். உத்தமர்கள் உம்மை நேசிக்கிறார்கள். யார் ஆண்டவரை நேசிக்க முடியும் அப்படின்னா உத்தமர்கள். இந்த உத்தமர்கள் பணம், பொருள் எதையுமே நேசிக்க மாட்டாங்க. மையக்கரு யாருன்னா இயேசு இயேசு இயேசு. அவரை மட்டும்தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, நேசிப்பாங்க. நீங்கள் கூப்பிடுங்க, நாங்கள் பின்னே ஓடி வரோம், எல்லாத்தையும் விட்டுட்டு வரோம். அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியம், அப்படிப்பட்ட ஒரு சிந்தனை, அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த எண்ணம் அவங்களுடைய வாழ்க்கையில் காணப்படும். அவங்கள்தான் உத்தமர் என்று தேவன் அழைக்கிறார். தெசலோனிக்கேயர் எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசியுங்க. 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். சுவிசேஷத்தை எங்களிடத்தில் ஒப்புவிக்கத்தக்கதாய் தேவன் எங்களை உத்தமர் என்று எண்ணினபடியே நாங்கள் மனுஷருக்கு அல்ல, எங்கள் இருதயங்களை சோதிக்கிற தேவனுக்கே பிரியமுண்டாக பேசுகிறோம். இங்க நம்மளை ஆண்டவர் என்னவா நினைக்கிறார்னா, இவன் உத்தமர் என்று ஆண்டவர் நம்புறார். தேவன் நம்மை உத்தமர்கள் என்று நம்புறார். உத்தமர்கள் என்று நம்பி தான் ஆண்டவர் நம்மளுடைய இந்த வசனங்களை கொடுக்குறார். நம்ம உத்தமர்களாக வாழ நம்மளுடைய கிரியைகளை நம்ம செய்யணும். நம்ம உத்தமர்களாய் நிற்க ஜாக்கிரதையாக இருக்கணும். அடுத்து நற்கிரைகள் செய்ய நம்ம மிகவும் ஜாக்கிரதையாக இருக்கணும். தீர்ச்சுக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் எப்படி சொல்கிறது? இந்த வார்த்தை உண்மையுள்ளது. தேவனிடத்தில் விசுவாசமானவர்கள் நற்கிரியைகளை செய்ய ஜாக்கிரதையாய் இருக்கும்படி நீ இவைகளை குறித்து திட்டமாய் போதிக்க வேண்டுமென்று விரும்புகிறேன். இவைகளே நன்மையும் மனுஷருக்கு பிரயோஜனமானவைகள். நற்கிரியைகளை செய்ய நம்ம ஜாக்கிரதையாக உள்ளவர்களாக இருக்கணும். நம்ம நற்கிரியை பக்தி வைராக்கியத்துக்கு ஏதுவானதாக என்று இதே தீத்துவில் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிங்க. அவர் நம்மை சகல அக்கிரமங்களினின்று மீட்டுக்கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். முதலாவது, நம்ம நற்கிரியை செய்ய ஜாக்கிரதையாக இருக்கணும். இரண்டாவது, அந்த நற்கிரியை செய்ய பக்தி வைராக்கியமாக இருக்கணும். இன்றைக்கு பக்தி காணப்படணும், வைராக்கியம் காணப்பட்டே ஆகணும். ஏன்னா இது இந்த காலங்கள் கடைசி காலங்களாக இருக்கிறதுனால நம்மளுடைய நற்கிரியை மிகுந்த பக்தி வைராக்கியத்தோடு தேவனுக்கு முன்பாக நம்ம செய்யணும். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் வாசிங்க. இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்திலிருந்திருக்கிற
உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. நற்கிரையை கண்டு ஜனங்கள் யாரை மகிமைப்படுத்தணும் அப்படின்னா நம்மளா இல்லை. நம்மளுடைய டேலண்ட்டையோ, நம்மளுடைய அழகையோ, நம்மளுடைய பேச்சையோ, இல்லை நம்மளுடைய காரியங்களையோ தேவன் மக்கள் வெளிப்படுத்தக்கூடாது. நற்கிரையை கண்டு ஜனங்கள் தேவனை மகிமைப்படுத்தணும். அதுக்காக தான் நம்ம இந்த உலகத்தில் கிறிஸ்துவுக்குள்ளாக, நம்ம விசுவாசத்துக்குள்ளாக நம்ம தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கோம். அதுக்கு தேவனை மகிமைப்படுத்த தான் நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம ஒப்பு கொடுத்துருக்கோம். அதுதான் நம்ம மாதம் உடன்படிக்கை எடுத்துக்கொண்டு வருகிறோம். இளைப்பாறுதலில் பிரவேசிக்க நம்ம மிகவும் ஜாக்கிரதையாக இருக்கணும். முதலாவது நம்ம என்னென்ன பார்த்துட்டோன்றது மீண்டும் நம்ம ரிவைஸ் பண்ணிக்கலாம். அவர் சந்நிதியில் கண்ணப்பட நம்ம ஜாக்கிரதை உள்ளவனாக இருக்கணும். அடுத்தாவது தங்கள் வேலையில் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அவர்கள் தான் நீசருக்கு முன்பாக நிற்காமல் ராஜாக்களின் முன்பாக நிற்பார்கள். அப்புறம் அவருடைய ஜாக்கிரதையாக இருக்கிறவங்க ஆளுகை செய்வாங்க. அடுத்து ஜாக்கிரதையாக உள்ளவுடைய நினைவுகள், அவனுடைய ஆத்மா எப்படிப்பட்டதாக இருக்கும்னா புஷ்டியாக இருக்கும். அப்புறம் மரணத்துக்கு ஒரு மனம் திரும்பின உடனே ஜாக்கிரதையுடனாக இருக்க வேண்டும். மனம் திரும்புதல், இப்போ நான் மனம் திரும்பிட்டேன் அப்படின்னு இல்லாமல் கடைசி வரையும், நம்முடைய உயிர் மூச்சு நிற்கிற வரையும் ஒவ்வொரு நொடியும் நம்ம மனம் திரும்பிக்கிட்டே இருக்கணும். யாரை பார்த்து அப்படின்னா தேவனையும் அவருடைய வழியையும் அவருடைய சத்தியத்தை பார்த்து மனம் திரும்பிக்கிட்டே கடைசி நொடியும் நம்ம மனம் திரும்பிக்கிட்டே இருக்கணும். அடுத்து மற்றவர்களுக்கு நம்ம பாரமாக இருக்கக்கூடாது. அப்படி நம்ம ஜாக்கிரதையாக நம்முடைய வாழ்க்கையை நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம நம்ம கட்டமைச்சிட்டு வரணும். அடுத்து ஒருவருக்கொருவர் நம்ம பாரத்தை சுமக்க நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். இல்லை என்னுடைய சுயம் என்று இல்லாமல் மற்றவர்களுடைய பாரம், அதை நான் என்ன அவர்களுக்கு உதவி முடியும் என்று அவருடைய பாரத்தை நம்ம ஒருவருக்கொருவர் சுமந்துக்கணும். அடுத்து ஆவியில் நம்ம ஒருமைப்பாடாக இருக்கணும். எபேசியர் 4:3 பார்த்தபடி ஆவியில் நம்ம ஒருமைப்பாடாக ஒரே சிந்தனை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அப்புறம் உத்தமனாய் நிற்க நம்ம ஜாக்கிரதை உள்ளவனாக இருக்கணும். உத்தமனுடைய வாழ்வில் தான் ஆண்டவர் சொன்ன ஆசீர்வாதங்கள் நிறைவேறும். எப்போ உத்தமனாகும்? தேவனுடைய வழியை ஆராய்ந்து பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கை உத்தமத்திற்கு நேராக திரும்பும். உத்தமர்கள் பணம், பொருளை எதையுமே நேசிக்க மாட்டாங்க. அவங்களுடைய ஒரே மையக்கரு அவரை பற்றும் தான் அவங்களுடைய சிந்தனை எல்லாமே அவர்தான். அப்படிப்பட்ட ஒரு எண்ணங்கள் நம்மளுடைய வாழ்வில் உருவாக வேண்டும். அடுத்து நம்ம எல்லாரும் உத்தமர் தான் என்று சொல்லி நம்பி தேவன் நமக்கு இந்த வார்த்தைகளை கொடுக்கிறார். நம்ம இது உத்தமர்கள், இவர் செய்வார்கள், இவங்களால் முடியும் அப்படின்ற தேவன் நம்பி தான் நம்முடைய வாழ்க்கையை கொடுக்குறார். ஒருவர் திராணிக்கு மீறி தேவன் என்ன பண்ண மாட்டார், ஒருவரையும் சோதிக்க மாட்டார். ஒரு காரியங்களையும் நம்முடைய திராணிக்கு மீறதாக அவர் கொடுக்க மாட்டார். நம்மளால் முடியும் என்று நம்பி தான் ஆண்டவர் நம்முடைய எந்த ஒரு காரியத்தையும் ஆண்டவர் நம்மிடம் ஒப்படைக்கிறார். அடுத்து நற்கிரியை செய்ய நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். நற்கிரியை எப்படி செய்யணும்? பக்தி வைராகியம், மிகுந்த பக்தி வைராகியமாக நம்முடைய நற்கிரியை இருக்க வேண்டும். அந்த நற்கிரியைகளை கண்டு ஜனங்கள் தேவனை மகிமைப்படுத்தணும். அடுத்து இன்னொரு பாயிண்ட், இளைப்பாறுதலில் பிரவேசிக்க நம்ம ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கணும். எபிரேயருக்கு எழுதிய நிருபம் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், 9ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரை வாசிங்க. ஆகையால் தேவனுடைய ஜனங்களுக்கு இளைப்பாறுகிற காலம் இனி வருகிறதா இருக்கிறது. ஏனெனில் அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசித்தவன் தேவன் தம்முடைய கிரியைகளை முடித்து ஓய்ந்தது போல தானும் தன் கிரியைகளை முடித்து ஓய்ந்திருப்பான். ஆகையால் அந்த திருஷ்டாந்தத்தின்படி ஒருவனாகிலும் கீழ்ப்படியாமையினாலே விழுந்து போகாதபடிக்கு நாம் இந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்க ஜாக்கிரதையாக இருக்க கடவோம். ஆமாம், இந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்க ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க கடவோம். இந்த இளைப்பாறுதல் எப்படி வரும்? அந்த அதிகாரத்தை நம்ம முழுமையாக வாசிக்கும்போது எப்படிப்பட்டதான ஒரு ஜாக்கிரதைகள், எப்படிப்பட்டதான ஒரு கேரக்டரைசேஷன் நம்ம வாழ்க்கையில் நம்ம எடுத்துகிட்டு வரணுன்றதை அப்போஸ்தலனாகிய பவுல் மிக தெளிவாக அங்கே சுட்டி காட்டியிருப்பார். அடுத்து மத்தேயு 11ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் வாசிங்க. மத்தேயுக்கு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம்.
நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். உங்கள் ஆத்துமாவுக்கு எப்பொழுது இளைப்பாறுதல் கிடைக்கும்? அவரிடம் நாம் கற்றுக்கொள்ளும் போது அவருடைய நுகம் மிக லேசானது, அது பாரமற்றது. அதை நம்ம சுமந்து கொள்ளும் போது தேவன் நம்முடைய ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் வர தேவன் நிச்சயமாக நமக்கு உதவி செய்வார். அடுத்து இன்னொரு வசனம் வாசிக்கலாம். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிங்க. 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று. ஆகையால் தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருந்து ஜெபம் பண்ணுகிறதற்கு ஜாக்கிரதையுள்ளவர்களாயிருங்கள். இங்கே தேவன் இன்னொரு ஜாக்கிரதையை குறித்ததாக சொல்ற வர்றார். ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையுள்ளவர்களாக இருங்க. ஜெபம் நம்ம அனுதினமும் இரவும் பகலும் நம்முடைய மனதிலையும் நம்முடைய செயல்களிலும் ஜெபம் பண்ணிக்கிட்டே நம்ம இருக்கோம். ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையாக உள்ளவனா. ஏன் ஜெபம் பண்ணணும்? ஏன்னா காலம் சமீபமாயிற்று. இன்னும் ஜெபிக்காமல் விண்ணப்பம் பண்ணாமல் ஆண்டவரை துதிக்காமல் இருந்துக்கும் போது நம்முடைய வாழ்வு நரகத்திற்கு நேராக தள்ளப்படும். அதனால் நம்ம ஜெபம் செய்வதற்கு ஜாக்கிரதையுள்ளவர்களாக நம்ம இருக்கணும். அடுத்து 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிங்க. ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறி விழுவதில்லை. நம்மளுடைய அழைப்பு, நம்மளுடைய தெரிந்து கொள்ளுதலை நம்ம உறுதியாக நிற்கும்படி ஜாக்கிரதையுள்ளவனாக இருக்கணும். நம்முடைய அழைப்பு என்னன்றது நமக்கு தெரியும். நம்மளுடைய அழைப்பு என்ன? சுவிசேஷம் அறிவிப்பது எல்லார் மீதும் விழுந்த கடமை. அது ஒரு பாஸ்டருக்கோ, அது ஒரு சுவிசேஷகருக்கோ, அது இல்லது ஒரு தீர்க்கதரிசிக்கோ இல்லை. கிறிஸ்துவை விசுவாசித்து ஞானஸ்தானம் பெற்று எழுந்த ஒவ்வொருவரும் சுவிசேஷம் அறிவிப்பது அவருடைய கடமை. அந்த அழைப்பில் அந்த தெரிந்து கொள்ளுதல் எதில் நம்ம தெரிஞ்சுக்கிட்டார், எந்த ஒரு மார்க்கத்தில் நம்ம தெரிஞ்சுக்கிட்டார், எந்த ஒரு வழியில் நம்ம தெரிந்து கொண்டார்ன்றதை நம்ம அறிந்து கொண்டு அதில் நம்ம உறுதியாக நிற்கும்படி நம்ம ஜாக்கிரதையாக உள்ளவர்களாக இருக்கணும். அடுத்து தீத்துவுக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிங்க. முதிர் வயதுள்ள புருஷர்கள் ஜாக்கிரதையுள்ளவர்களும் நல்லொழுக்கமுள்ளவர்களும் தெளிந்த புத்தியுள்ளவர்களும் விசுவாசத்திலும் அன்பிலும் பொறுமையிலும் ஆரோக்கியமுள்ளவர்களுமாய் இருக்கும்படி புத்தி சொல்லு. இங்கே முதிர் வயதுள்ளவர்கள் ஜாக்கிரதையாக உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நம்ம நினைப்போம் ஆண்டவர் ஏன் இதை பற்றி பேசுகிறாரு, ஏன்னா அவங்க நிறைய அனுபவசாலிகள் அப்படின்னு நினைப்போம். இருந்தாலும் முதிர் வயதுள்ளவங்க அவங்க பொறுமையிலையும் எல்லாவற்றிலும் நம்ம ஜாக்கிரதை உள்ளவனாக இருக்க வேண்டும் என்று தீத்து 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது. அடுத்து எபிரேயருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 2:12 இந்த வசனங்களை வாசிங்க. ஸ்தானங்களுக்கு அடுத்த உபதேசம், கைகளை வைக்குதல், மரித்தோரின் உயிர்த்தெழுதல், நித்திய நியாய தீர்ப்பு என்பவைகளாகிய அஸ்திபாரத்தை மறுபடியும் போடாமல் பூரணராகும்படி கடந்து போவோமாக. உங்களுக்கு நம்பிக்கையின் பூரண நிச்சயம் உண்டாகும்படி நீங்கள் யாவரும் முடிவு பரியந்தம் அப்படியே ஜாக்கிரதையை காண்பிக்க வேண்டும் என்று ஆசையாயிருக்கிறோம். இது நம்முடைய வாழ்க்கை, ஆண்டவருடைய வருகை மற்றும் இல்லை நம்ம மறிக்கும் தருவாய் வரைக்கும் நம்ம முடிவு பரியந்தம் இவைகளை கை கொண்டு ஜாக்கிரதையுள்ளவர்களாக இருக்கணும். எதில் ஜாக்கிரதையுள்ளவர்களாக இருக்கணும் அப்படின்றது, அவர் சந்நிதியில் காணப்பட நம்ம மிகவும் ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்புறம் ராஜாக்களுக்கு முன்பாக நம்ம நிற்கணும் அப்படின்னா நம்ம மிகவும் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆளுகை செய்யணும் அப்படின்னா நம்ம மிகவும் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆத்மாவில் புஷ்டி உண்டாக நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். அடுத்து இளைப்பாறுதலில் பிரவேசிக்க நம்ம மிகவும் ஜாக்கிரதையெல்லாம் இருக்கணும். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த ஜாக்கிரதை என்ற தலைப்பில் ஆண்டவர் கொடுத்த அந்த வாய்ப்பிற்காக தேவனுக்கு நன்றி. ஆமென். நீரே தேவன், சர்வமும் வணங்கிடும் ராஜன்